சன்ரைஸ் நேரத்திற்கான இலங்கை செய்திகள் இணையவள தொகுப்புடன் வாசித்தளிப்பது புஷ்பகலா பிரபாகர். வலுவான நாணயமாக இலங்கை ரூபாய். ப்ளூம்பெர்க் தரவுகளின்படி வளர்ந்து வரும் நாடுகளில் வலுவான நாணயமாக இலங்கை ரூபா முதலிடத்தை பெற்றுள்ளது. கடந்த 6 மாதங்களில் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் பெறுமதி 6% மேலாக அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. அரசியல்வாதிகள், பிரமுகர் உள்ளிட்ட பலர் இரங்கல். இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் நேற்றைய தினம் 30ஆம் திகதி தனது 91வது அகவையில் காலமானார். ரா சம்பந்தர் உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். அவருக்கு அரசியல்வாதிகள், பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்து வந்துள்ளனர். பாம்பன் மீனவர்கள் போராட்டம். இலங்கை அரசை கண்டித்து பாம்பன் மீனவர்கள் இன்று கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த தமிழக மீனவர்கள் 25 பேரை இன்று காலை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதோடு அவர்கள் மீன்பிடிக்கு பயன்படுத்திய 4 படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாம்பன் மீனவர்கள் இன்று காலை கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என தெரிய வந்துள்ளது. பஸ் கட்டணங்கள் குறைப்பு. பஸ் கட்டணங்களை குறைப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இதன்படி இன்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் 5.07 வீதத்தால் பஸ் கட்டணங்கள் குறைக்கப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன் பிரகாரம் பஸ் கட்டணம் 2 ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளதுடன் குறைந்தபட்ச கட்டணமாக 28 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ஹிசிர் ஹெல்கம தெரிவித்துள்ளார். கருப்பு கொடி போராட்டம். நாட்டில் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட பாடசாலைகளுக்கு முன்பாக இன்று கருப்பு கொடி ஏற்றி அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடத்த உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டான்லி தெரிவித்துள்ளார். அத்துடன் நாளை நாடளாவிய ரீதியில் உள்ள ஒவ்வொரு பாடசாலையின் முன்பாகவும் பிற்பகல் 2 மணிக்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரச ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்காத அரசாங்கத்தின் அடக்குமுறை நடவடிக்கைக்கு எதிராக அனைத்து தொழிற்சங்கங்களையும் எதிர்வரும் 6ஆம் திகதி கொழும்புக்கு அழைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டு மாநாட்டை நடத்த உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விசேட கலந்துரையாடல். சம்பளம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் முன்னெடுத்து வரும் பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் இன்று 61வது நாளாகவும் தொடர்கின்றது. இந்த நிலையில் இன்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுடன் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. புதிய நாடாளுமன்ற உறுப்பினர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் காலமானதை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்புவதற்காக சண்முகம் குகதாசன் நாடாளுமன்றத்திற்கு பிரவேசிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இணையவள தொகுப்பின் செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி.